செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தமிழையும் தமிழ்நாட்டையும் பாடிய தேசிய கவி பாரதியினுடைய அற்புதமான நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் நினைவுகூர்ந்து வாரந்தோறும் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியில் 6வது ஆண்டு மாநில அளவிலான போட்டி, அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா. இந்த 2 விழாவும் ஒரு சேர வரலாற்று சிறப்புமிக்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், ஏன் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார், அண்ணா என்று எல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார், அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா என்று பேரறிஞர் அண்ணா பிறந்து இந்த தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் புரட்சியையும் ஒரு மிகப்பெரிய கொள்கைப்பற்றுள்ள மாபெரும் கூட்டத்தையும் உருவாக்கி தந்த பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். அந்த மாவட்டத்திலே 6ஆம் ஆண்டு போட்டியும் மாநில அளவிலான பரிசளிப்பு விழாவும் நடக்குது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதுவும் பல்லவபுரத்தில், பல்லவபுரம் என்ற பேர் தான் பல்லாவரமாக மாறிடுச்சு. அழகான பேர் பல்லவபுரம். பல்லவ நாட்டு மன்னர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியினால தான் இதுக்கு பேர் பல்லவபுரம்னு பேர். ஆனால் அதை நம்பால் பல்லாவரம்னு மாற்றிட்டான். பல்லவபுரம்ங்கிற பேர் அழகான பேர். பல்லவ நாட்டு மன்னர்கள் ஆண்ட பகுதி. பல்லவ மன்னர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் மக்கள் வியந்து பார்க்கின்ற மகாபலிபுரத்தினுடைய சிற்பங்கள் நமது பல்லவ மன்னர்களுடைய மிகப்பெரிய வரலாற்று சாதனை. அதே மாதிரி காஞ்சிபுரம் நகரத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சிற்பிகள் அந்த கற்களை கொத்துகின்ற அந்த ஒலி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கு. அழகான சிற்பங்களை தந்த ஒரு மாவட்டம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். எப்படி ஒரு நல்ல சிற்பத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஓவியன் அல்லது ஒரு சிற்பி எவ்வளவு சிரமப்படுவானோ, அதுபோல இந்த தமிழகத்தை ஒரு தன்மானமுள்ள மாநிலமாக உருவாக்குவதற்கு தனது கருத்துக்களை சிற்பியாக இருந்து வடிவமைத்து கொடுத்த ஒரே அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்கள் பிறந்த மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. பல்லவபுரத்தில் நடக்கின்ற இந்த 6ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு வந்து மிக சிறப்பான சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவை போலவே தோற்றமுள்ள எங்களுடைய அருமை அண்ணன், பிரிக்கப்படாத காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருந்து முன்னாள் அமைச்சர் அல்ல, என்னாலும் நமக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் அவருடைய அரசியல் பயணத்தில் இன்னும் பல பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர் வருகின்ற காலங்களிலே பெற்று இந்த சமுதாயத்திற்கு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அன்னார் அவர்களை வாழ்த்தி, நல்ல ஒரு தலைப்பு. 8 மாவட்டங்களிலே நாங்கள் நடத்திய நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற பேச்சாளர்கள் இன்னைக்கு ஏற்கனவே அவங்க பரிசு வாங்கிட்டாங்க. பரிசு வாங்கிய பேச்சாளர்களுக்குள் மாநில அளவிலான போட்டி. அப்போ அந்த பேச்சு எப்படி இருக்கும்னு பாருங்கள். அற்புதமான ஒரு தலைப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா வரவா துறவா. உறவு அப்படிங்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள். வரவு பணம் மற்றும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வரவாக வர வைக்கிறோமோ அதெல்லாம் வரவு. இது எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு சாமியாரை போகுதுங்க பாருங்கள், துறவு. இது எதையுமே வேண்டாம் என்று வாழ்க்கையில் துறவியாக சென்றவர்கள். இந்த துறவு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா,
பணம் நிறைந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா, உறவினர்களோடு வாழ்கின்ற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கா? இதுதான் தலைப்பு. ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரெங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். இந்த பாடலை பாடும்போதே உங்களுக்கு தெரியும் நான் உறவை பற்றி தான் பேச போகிறேன்னு. ஐயா, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது உறவு மட்டும்தான்யா. நம்ம எல்லாருக்கும் முதல்ல கிடைக்க உறவு எது பற்றி தெரியுமாயா? அதுதான் அம்மா என்ற உறவு. அம்மா தான்யா ஒரு குழந்தை 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எது நல்லது எது தீயதுன்னு எல்லாத்தையும் சொல்லித்தரது அம்மா தான்யா. 1000 உறவுகள் இருந்தாலும் அந்த அம்மா என்ற உறவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுயா. அப்படி அந்த அம்மா என்ற உறவை பற்றி ஒரு மகன் அழகாக பாடுறான்யா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாகும் சிறியது, காலையில் தினமும் கண் பிடித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இப்படி ஒரு அம்மாவை பற்றி ஒரு மகன் பெருமையாக பாடுறான்னா அது அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு தான் காரணம். ஐயா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மா மகன்கிட்ட பாசமாக இருப்பாங்க, அப்பா மகள்கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக போகணும். அந்த ஆற்றுல வந்து ஒரு மரப்பாலம் தான் போட்டிருக்காங்க, ஒரு சரியான பாலம் கட்டல. ஒரு அப்பாவும் பொண்ணும் அந்த வழியாக நடந்து வந்துட்டாங்க. அவங்க அந்த பாலத்தை கடந்து போகிறாங்க. அந்த பாலத்தை கடந்து போகும்போது அந்த மகள் என்ன பண்ணுறான், அந்த பாலத்துலேருந்து தவறி கீழே விழுந்துடுறா. உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு கணம் கூட யோசிக்காமல் தான் உயிர் போனாலும் தன் மகள் உயிரை காப்பாற்றணும்னு உடனே அந்த ஆற்றுல விழுந்த தன் மகளை உயிரை காப்பாற்றுறேன்னா அதுக்கு காரணம் அந்த அப்பா அந்த மகள் மேலே வச்சிருக்க உண்மையான அன்பு தான் காரணம். அப்போ நீங்கள் சொல்கிற இந்த வரவோ துறவோ வந்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றலையா, அப்பா என்ற உறவு தான் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றினது. இப்படிப்பட்ட அப்பா என்ற உறவு, அப்பா மகளுக்கான உறவை அழகாக ஒரு பாடலில் சொல்கிறாங்கய்யா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் மின்னல்கள் தோன்றுமா, கண்ணீராய் மேகம் தூரும் தண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. இப்படி அப்பாவுக்கும் மகளுக்குள்ள உறவு அழகாக சொல்கிறது இந்த உறவு தான் ஐயா. ஐயா, அழகான குரல். இந்த பாட்டை நீ தான் பாடினியான்னா எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு கேட்டால் அப்படியே ரெக்கார்டில் கேட்குற மாதிரி இருக்குது. உண்மையிலே அரவிந்தன் ஒரு நல்ல திரைப்பட பின்னணி பாடகராக வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா, ஆறில்லா ஊர்பால் அன்பில்லா உறவு பால் என்பாங்க. அதான் ஒரு உலகத்தில் எப்பொழுதும் நிலைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது உறவு மட்டும்தான் ஐயா. கடவுளே பிள்ளை கணவன் மனைவின்னு உறவோடு வாழும்போது அவ்வளோ ஏயா 5 அறிவு விலங்குகள் பறவை கூட உறவோட மகிழ்ச்சியாக வாழும்போது மனிதர் மட்டும் உறவோட மகிழ்ச்சியாக எப்படி உறவு இல்லாமல் எப்படியா மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஐயா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. காரணம், நான் அப்பாவை போகிறேன், நான் அம்மாவை போகிறேன், நான் தாத்தாவை போகிறேன், பாட்டியாவை போகிறேன், பெரியப்பாவை போகிறேன், பெரியம்மாவை போகிறேன், சித்தியாவை போகிறேன், எல்லாருக்கும் ஒரு உறவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதோட அதிகமாக சந்தோஷம் இருந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமா தான். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து காது குத்தி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் முதல்ல சீர் வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமா தான். அதனால தான் சொல்கிறேன், தாய்மாமா தான் முதல்ல சந்தோஷப்படுறான்னு. அப்படி தாய்மாமா எப்படி சீர் கொண்டு வர்றான்னு பாருங்கய்யா.
மானூத்து மந்தையில மான் குட்டி பெத்த மயில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயில தாய்மாம சீரு கொண்டு வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சாதி சரந்தா ஒரு வருமே ஆறு கரந்தா ஒரு வருமே மானூத்து மந்தையில மான் குட்டி பெத்த மயில. இப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அது உறவுல மட்டும்தான் ஏன் சாத்தியமாகும். மனிதனுக்கு மகிழ்வையும் நிம்மதியும் அளிப்பது வரவா உறவா இல்லை துறவா? வரவுல மகிழ்ச்சி இருக்கா? இருக்கு. உறவுகளில் மகிழ்ச்சி இருக்கா? அதுலேயும் இருக்கு. துறவுல மகிழ்ச்சி இருக்கா? அட அதில் கூட இருக்குதுங்க. எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யுது. எதில் அதிகமாகவும் நிலச்சும் நீடிச்சும் இருக்குங்கிறதா விஷயமே. உறவில் கிடைக்கிற மகிழ்ச்சிகள் மறந்து போகலாம், விட்டு பிரிந்து போகலாம். துறவில் கிடைக்கிற மகிழ்ச்சிகள் மறைந்து போகலாம், அழிந்து போகலாம். வரவில் கிடைக்கிற மகிழ்ச்சி தான் நிலையான மகிழ்ச்சி, நீடித்திருக்கும் மகிழ்ச்சி, நடைமுறைக்கு ஏற்ற மகிழ்ச்சிங்க. இதைத்தான் ஒரு சங்கப்பாடல் அழகாக சொல்கிறது. வென்றியாக்களும் மேதக வாக்களும் குன்றினார்களை குன்றென ஆக்களும் அன்றியும் கல்வியோடழகாக்களும் பொன் துஞ்சாகத்தினால் பொருள் செய்யுமேன்னு. ஒன்றுமே இல்லாத மனிதனை கூட குன்றளவிற்கு உயர்த்தி காட்டும் சக்தி பொருளுக்கு மட்டுமே உண்டு. நீங்க சொல்ற இந்த உறவுகள் எல்லாம் மகிழ்ச்சி இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இத்தனை லட்சம் விவாகரத்து வழக்குகளும் சொத்து தகராறு வழக்குகளும் இன்னும் நீதிமன்றங்கள் இருக்குது? இல்லை துறவரத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னா அப்புறம் எதுக்குங்க இத்தனை வழக்குகள் சாமியார் மேல இன்னும் இருக்குது? இதே ஒரு மனிதன் தனக்கு நேர்மையான வழியில் கிடைச்ச செல்வத்துக்காக எக்காலத்திலும் நீதிமன்றப்படி ஏற வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா வரும்போது என் ரூட்டில் என் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா வரவழை தான் மகிழ்ச்சி நான் பேச போகிறேன்னு. அதுக்கு என் அம்மா சொன்னாங்க, அப்படியா கண்ணு மகராசியாக பேசிட்டு அதே மாதிரி 16 செல்வம் பெற்று பெருவாழ்க்கை வாழுமான்னு வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. இந்த எதிரையில் உறவுன்னு பேசுகிறாங்கல்ல அவங்களும் அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்படியாப்பா மகராசனா பேசிட்டு நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்து நல்ல வேலையை பார்த்து 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாருன்ட்டு இருப்பாங்க. எனக்கு 1 வீட்டில் உங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லி அனுப்பிச்சாங்களாங்கோ. எனக்கு 1 வீட்டில் அப்படி சொன்ன மாதிரி தானேங்க 2 வீட்லேயும் சொல்லி அனுப்புனாங்க. நல்லா பேசி போட்டு ஏதாவது கவரில் பணங்கண்ணா கிடச்சி வாங்கி கொண்டு வந்து கொடுங்கோ, சீலை கீழே வாங்கி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்லேயும் அதே பொழப்புத்தானுங்கோ. இது கூட பரவாயில்லைங்க ஐயா. இந்த துறவுன்னு பேசுகிறாங்கல்ல அவங்க மட்டும் இந்த 4 பேர் மட்டும் கல்யாணமானவங்களா இருந்து அவங்க வீட்டுக்கார அம்மாட்ட போய் உன்ன மாதிரி சொந்த பந்தத்துலலாம் நிம்மதி இல்லை, நான் சம்பாதிக்கிற பணக்காசுலெல்லாம் சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற துறவலை தான் சந்தோஷம்னு சொன்னாங்கன்னு வைங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கோம், அப்படியா பேசிட்டு போகிற வழியில் நல்ல மனமாக பார்த்து மொட்டையை போட்டு பட்டையை பூசிட்டு அங்கேயே உட்காந்துக்கு திரும்பி வந்துடாதுன்ட்ருக்கு. பாவம் இதெல்லாம் அவங்களால மேடையில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதே. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சிறப்பாக வாழணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தேவை வரவு தானுங்க. ஒரு குழந்தை கருவில் இருந்து பிறந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய வரவு வேணுங்க. அது கொஞ்சம் வளர்ந்தோடனே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், படித்து முடிச்சு வேலைக்கு போனால் திருமணம் செய்ய, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்க, நமக்கு வயசாயிடுச்சுன்னா மருந்து மாத்திரை வாங்க, மருத்துவம் பார்க்க, இப்படி மனிதனோட ஒவ்வொரு படிநிலைகள்லையுமே அவனுக்கு வரவுங்கிற ஊன்றுகோல் இருந்தால் தான் அவனால் அடிமேல் அடி வச்சு இந்த வாழ்க்கையை முழுமை செய்ய முடியும். நீங்கள் துறவுன்றீங்களே, இந்த துறவு ஒரு மனுஷனுக்கு எப்போங்க வேணும்? 60-70 வயசுக்கு மேலே ஊன்றுகோல் வச்சு நடக்கிற காலத்தில் வேணும். அது வரைக்கும் அந்த மனுஷ வாழ்க்கையில் படாத பாடுபட்டு நொந்து நூலாய் போய் கிடக்கும்போது ஏதோ இந்த காயத்துக்கு போட்ட மருந்து மாதிரி உங்கள் துறவரம் இருக்கலாம். அதுக்கு முதல்ல அந்த மனிதன் 60 எட்டணும். அதுக்கு உங்கள் உறவும் துறவெல்லாம் கை கொடுக்காதுங்க, என்ற வரவு தான் வேணும். நீங்கள் சொல்கிற துறவுங்கிறது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? கையில் ஒரு ருத்ராட்ச மாலையோ ஸ்படிக மாலையோ வச்சுக்கிட்டு ஆலமரமோ அரச மரமோ அது கீழே உட்காந்து 9 நாளி உடுப்ப விரண்டேன்னு வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போல்லாம் துறவு அப்படியா இருக்குது? நான் துறவரம் மேற்கொள்கிறேன், மாபெரும் துறவை, காற்றில் பறக்கும் துறவைன்னு சொல்லிக்கிட்டு வருஷத்துக்கு 20,000 கோடிக்கு வரவு செலவு பண்ணி இந்த வணிகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் துறவரம்னு சொன்னால் இது என்ன துறவரத்துக்கு ஏற்பட்ட கொடுமையோ? நாங்கள் இங்கே வரவுன்னு பேசுறது வெறும் பணங்காசு மட்டும் இல்லைங்க. இந்த மழை, ஆறு, கடல், நிலம், வளம், பூமி
இது எல்லாமே நமக்கு கிடைச்ச வரவு தான். சரியான நேரத்தில் பெய்த மழை விவசாயிக்கு நல்ல வரவு. நம்ம கஷ்டப்படும் போது கை தூக்கி விட்ட நல்ல நட்பு நமக்கு ஒரு நல்ல வரவு. நம்மை உயிர் போன்று காத்து வரும் தாய் தந்தை நமக்கு ஒரு நல்ல வரவு தானுங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களும் நல்ல உறவுகளுமே நமக்கு நல்ல வரவு தாங்க. டைரக்டர் பாண்டிராஜ் ஐயா எடுத்த கடைக்குட்டி சிங்கம்ங்கிற படம், அதில் ஒரு காட்சி வரும். கதாநாயகன் தன்னோட அக்கா பசங்க காதுகுத்து பத்திரிக்கையில் என் பேருக்கு பின்னாடி விவசாயின்னு பெரிய இடத்துல ஓடுங்க, நான் விவசாயத்தில் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு பெருமையாக கெத்தாக சந்தோஷமாக சொல்லுவார். இதே படத்தில் தான் அவருக்கு 5 அக்காக்கள் இருப்பாங்க. அந்த 5 அக்காக்களும் அவருக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுத்தாலுமே கடைசி வரைக்கும் தம்பி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி தம்பிக்காக வாழ்கிற அக்காங்கிற அந்த உறவே அவருக்கு நல்ல வரவு தானுங்க. தலைப்பு ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர்றது உறவா வரவா துறவான்னு. என்னையா உறவு உறவுன்னு பேசின்னு இருக்காங்க, என்ன வரவு வரவுன்னு பேசிட்டு இருக்காங்க. துறவுல தாயா மகிழ்ச்சி இருக்குது. துறவு போகிறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே. என்னங்க பால் வாங்கிட்டு வாங்க, தொட்டு சாப்பிட பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க, தீபாவளி பொங்கல் வரப்போகுது, புள்ள குட்டிகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் வாங்க போகலான்னு எந்த தொல்லையும் கிடையாது. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. அப்படி துறவு வாழ்க்கையில் தான் ஹாப்பியாக இருக்குது, துறவு வாழ்க்கையில் தான் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒருத்தன் வரவும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆசிரமம் வச்சு நடத்துவான். அங்கே வரும் பாருங்க அழகழகழகான வரவு, அதெல்லாம் உறவாக்கிக்குவான். இதில் கிடைக்காத மகிழ்ச்சியா? இதை பார்த்த மீம்ஸ் கிரியேட்டரு நந்தாவுடன் 4 பெண்கள் செல்ஃபி, இதையும் பார்த்துட்டு சந்தோஷமா அச்சா வாழ்ந்தா நந்தா மாதிரி வாழணுமியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் எங்கள் துறவுல தாங்க மகிழ்ச்சி இருக்கு. வள்ளுவர் ஒரு குறளில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு, யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளை உச்சரிக்கும் போது உதடுகள் கூட ஒட்டாது. எந்த ஒரு பொருளுமே சாராமல், இப்போ எனக்கு கார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காம போனாதான் வந்துட்டு வருத்தம். எனக்கு பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இது பண்ணி கன்றா வேணும் பொண்டாட்டி என்ன மாதிரியே வந்துச்சு அப்படின்னா எனக்கு வருத்தம். எதுலேயுமே ஆசைப்படாமல் தனியாக இருந்துப்பார். அதில் இருக்க சந்தோஷம் மகிழ்ச்சி. அதனால தான் தம்மா துண்டு காவி வெட்டியை கட்டிட்டு காட்டுக்குள்ளே வந்துருன்றேன். தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு பிள்ளைக்காக லவ் பண்ணி லோ 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 லோன்னு லெட்டரை கொடுத்துக்கிட்டு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டு அலையிறத விட எதுவுமே வேணான்னு நீ பாட்டுக்கு உட்காரு அதுவாக வந்துருங்கிறாரு. எப்படி ஐடியாலாம் உற்பத்தி ஆகுது பாருங்க பயலுக்கு. பாண்டியராஜன் ரொம்ப அழகாக வந்துட்டு ரீசெண்டாக ஒரு படம் எடுத்திருந்தாரு, கடைக்குட்டி சிங்கம். அதோட மைய கருத்துல என்ன சொல்லியிருக்காரு, 5-6 அக்கா தங்கச்சி கூட பிறந்தா எப்படி 7.5 இழுப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன மாதிரி ஒரு அழகான மாமா பையன் கிடச்சிட்டானா போதும், என்னையை தான் கட்டிக்கணும்னு சொல்லி ஒரே டார்ச்சர். இவளை கட்டிக்கிட்டா அவளுக்கு இன்பம் போயிடும், அவளை கட்டிக்கிட்டா இவளுக்கு இன்பம் கிடையாது, 2 பேரையும் கட்டிக்கிட்டா எனக்கு இன்பம் கிடையாது. ரொம்ப அழகாக சொல்லலாம். கிளைமேக்ஸில் ரொம்ப உறவை தானே ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு. கிளைமேக்ஸில் சாக போகிற நேரத்தில் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா என்ன, இல்லை சப்போட்டா பழம் ஜூஸ் குடிச்சா என்னையா? என்னையா சினிமாவுக்கு உங்ககிட்ட வாங்கலாம் போல இருக்க நிறைய பஞ்சு டைலாக்கு. உயிர் போகுது, அப்போ போய் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா என்ன, எலுமிச்சம்பழத்தை எல்லாமே வீணாக தான் போகுது. இதில் தான் சினிமாவில் ஒரு அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, அடுத்தாத்து அம்பு ஜத்த பார்த்தேலாம் அவராத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டார். அடுத்தவன் கொஞ்சிறதெல்லாமா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்? அவன் கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான்னு சொல்லி நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. என்னங்க பக்கத்து வீட்டு பரிமளா காலையில் பச்சை கலர் புடவை கட்டியிருந்தாங்களே பார்த்தீங்களா அப்படின்பா. ஏண்டி அவன் பச்சை கலர் புடவை கட்டியிருக்கதை பார்த்தா அவன் புரிச்சா என்கிட்ட சண்டைக்கு வந்துருக்க மாட்டானா? இவங்களே அதை பாருங்க இதை பாருங்கன்றது நம்ம தெரியாமல் எக்குத்தப்பா பார்த்துக்கிட்டோம்னா யாரை கேட்டவளை பார்த்த அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றது. அதாவது இந்த மாதிரி பொண்டாட்டிகளுக்கு மத்தியில் வாழ்ந்துற எந்த புருஷனாவது உறவு தான் மகிழ்ச்சி தருன்னு சொல்லுவானாயா? ஒருத்தவர் எங்கள் ஊரில் ரொம்ப ஒரு வேதனையில் துறவியாகவே போயிடலான்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டார் போல. திருவள்ளுவர் ஒரு குறளை எங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கலாம்ப்பா, இப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னாரு. அப்படி என்னையா உங்களுக்காக டெடிகேட் பண்ணுற அளவுக்கு என்னையா குறள் இருக்குது? தோன்றின் துறவியாக தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவர் என்ன ஒரு மன வேதனையில் இருந்தால் இப்படிப்பட்ட குறளை சொல்லியிருப்பார். இதுக்காக தான் சொல்கிறேன், துறவுல இதாயா மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயா இப்போ உள்ள உறவுக்காரனுங்கெல்லாம் செய்வினை வைக்கிறதே ஒரு சேவையாக வச்சுருக்கானுங்க. 4 பேர் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே 7-8 சீரியலை பார்த்து அதில் வர்ற வெள்ளி கேரக்டர் மாதிரியே டிப்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. கொலாடி சண்டைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு கிளவி சொர்ணாக்காவுக்கு சொற்று போட்ட மாதிரி என்ன கிளிக்குது,
பீப் சாங்கே பீட் பண்ணிட்டு போயிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு பண்ணுது. உறவுனா என்ன? இந்த இவங்களுக்கு மத்தியில் வேலு நாச்சியாரின் படைத்தளபதியாக இருந்தவங்க குயிலி, அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். அவங்க தன்னோட நாட்டை பிரிட்டிஷ்காரன் வந்து அபகரிக்க வர்றான்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட மிகப்பெரிய பலமாக இருந்தது அவங்களுடைய ஆயுத கிடங்கு. அதை எப்படி அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேலே எண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டு அவங்களோட ஆயுத கிடங்களை குதிச்சாங்களே, தன்னோட உயிரையே துறந்து இந்த நாட்டுக்காக போராடினாங்களே, அவங்க மிகப்பெரிய துறவியா? அதில் மகிழ்ச்சி இல்லையா? நான் எடுக்கிற படத்தை எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதை பார்த்து எல்லாரும் பேசணும்னு கனவு கண்டேன். அதை எல்லாரும் பாராட்டணும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு எனக்கு கை கொடுத்தது நாளை இயக்குனர். அதே மாதிரி உங்களோட கனவுகளுக்கும் கை கொடுக்கறதுக்காகவே நாளைய இயக்குனர் சீசன் 6. நாளைய இயக்குனர் சீசன் 6இல் நீங்களும் பங்கு பெற வேண்டுமா? 5 முதல் 7 நிமிட குறும்படத்துடன் உங்களின் முழு விவரத்தையும் அனுப்பி வையுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: நாளைய இயக்குனர் AVM ஸ்டுடியோ, எண் 38, ஆற்காடு சாலை, வடபழனி, சென்னை 6,26,000. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6382999738 மற்றும் 044486000493. வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும், விட்டுறாதீங்க.